வெல்கம் டு மாசா அகாடமி. ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷனோட பேசிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நிறைய பேர் எனக்கு மேக்ஸே வராது சார், மேக்ஸ்னாலே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த மைண்ட் செட்டை தயவு செஞ்சு மாற்றிடுங்க. ஸோ மேக்ஸ் அப்படின்னாலே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். அந்த ரூல்ஸ் நம்ம கரெக்டாக நம்ம தெரியாதனால தான் நமக்கு மேக்ஸ் வரல. ஸோ அதை ஒழுங்காக படிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், கண்டிப்பாக மேக்ஸ் நல்லா போடலாம். நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஒரு 6 ரூல் சொல்லித்தரேன். இது வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸ் வரலனா கூட இதுக்கப்புறம் நீங்கள் ஒழுங்காக படிக்க ஆரம்பிச்சிங்க, சீரியஸாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும். சரியா? அப்போ அதை நம்ம சீரியஸாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணலாம். இன்னொரு விஷயம் நமக்கு இருக்குது, அது என்ன அப்படின்னா 7 ரூல்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம 7 டைம் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா, ஒரே விஷயத்தை 7 டைம் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். அப்போ மேக்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வரல அப்படின்னா அதை என்ன பண்ணுங்க, நீங்கள் 7 டைம்ஸ், முதல்ல ஒரு டைம் செய்யுங்க, அதை பார்த்து 2ஆவது டைம் செய்யுங்க, அதை பார்த்து 3ஆவது டைம் செய்யுங்க, அதை பார்த்து 4ஆவது டைம் செய்யுங்க, அதை பார்த்து 5, 6, 7. இது வந்து கொஞ்சம் கேப் விட்டு செய்யுங்க. இன்றைக்கி ஒரு 50 கொஸ்டின் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு அதே 50 கொஸ்டின் செஞ்சு பாருங்கள். 3ஆவது நாள் அதே 50 கொஸ்டின் செஞ்சு பாருங்கள். 4ஆவது நாள் அதே 50 கொஸ்டின் செஞ்சு பாருங்கள். 5ஆவது நாள் அதே 50 கொஸ்டின் செஞ்சு பாருங்கள். 7ஆம் நாள் ஆகும் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ரொம்ப 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 ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. சரியா? சரி, ஓகே. நம்ம மேக்ஸில் ஃபஸ்ட்டு ரூல் என்ன நம்ம படிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரூல் வந்து என்ன அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் ரூல். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ரூல் வந்து என்னது, ப்ளஸ் மைனஸ் ரூல். ஸோ ரூல் 1. ஸோ ரூல் 1 பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா ப்ளஸ் மைனஸ் ரூல். சரியா? ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் ரூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு ஒரே மாதிரி இருக்கும். எப்போதுமே நமக்கு வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன்னா கூட்டல் கழித்தல், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்னா பெருக்கல் வகுத்தல்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் ரூல் இருக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரே மாதிரி சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா, அடிஷன் சப்ட்ராக்ஷனில் ஒரே மாதிரி சிம்பிள், இப்போ ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் ஒரே மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா அதே சிம்பிளை போட்டு நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். என்ன பண்ணோம், அதே சிம்பிளை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். சரியா? சேம் சிம்பிளை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஒரே மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா சேம் சிம்பிளை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அதாவது இங்கே ப்ளஸ்ஸும் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸ் சிம்பிளை போட்டு என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே மைனஸும் என்ன பண்ணுவோம், மைனஸ் சிம்பிளை போட்டு என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். சரியா? வேறு மாதிரி சிம்பிள் வருதுன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் இல்லைனா மைனஸ் ப்ளஸ், இந்த மாதிரி வேறு மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா பெரிய எண்ணோட அடையாளத்தை போடுவோம். என்ன பண்ணுவோம், பெரிய எண்ணோட அடையாளம் போடுவோம். பெரிய எண்ணோட அடையாளம் போட்டு இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சரியாப்பா? என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். பெரிய எண்ணோட அடையாளத்தை போட்டு என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். பிக் நம்பரோட சைனை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். பிக் நம்பரோட சைனை போட்டு நம்ம என்ன பண்ணோம், அதை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் கூட நம்ம படிக்கலாம். சரியா? நமக்கு வந்து இப்போ ஒரு +5 +3 இருக்குது, ரெண்டுமே ஒரே மாதிரி சிம்பிள், அப்படி தானே? அப்போ என்ன பண்ணோம், அதே சிம்பிள் ப்ளஸ்ஸை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கூட்டுவோம். 5 3 எவ்வளவு, 8. அதே மாதிரி -5 -3 இருக்குது, இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டுமே ஒரே மாதிரி சிம்பிள். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுவோம், அதே சிம்பிளை போட்டு என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். சரியா? இப்போ வேறு மாதிரி சிம்பிள் இருக்குது, +5 -3 இருக்குது, வேறு மாதிரி சிம்பிள். ஸோ இதில் பெரிய நம்பர் என்னதுப்பா, ப்ளஸ் தான். பெரிய நம்பர் வந்து என்னது, ப்ளஸ் தான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸ் சிம்பிளை போட்டு என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ 5லேருந்து 3 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடச்சிடும். புரியுதா? அதே மாதிரி நமக்கு வந்து இப்போ -5 +3 இருக்குது, -5 +3 இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது வேறு மாதிரியான சிம்பிள். கரெக்டாக? அப்போ இதில் பெரிய எண்ணோட அடையாளம் வந்து என்னது, அதே பெரிய எண் வந்து என்னது, 5 தான். ஸோ -5. அப்போ பெரிய எண்ணோட அடையாளம் என்ன போடுவீங்க, மைனஸ் போடுவீங்க. 5லேருந்து 3 கழிச்சா 2. சரியா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரூல் தான். ஒரே மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா அதே சிம்பிளை போட்டு என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஒரே மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா அதே சிம்பிளை போட்டு ஆட் பண்ணணும். வேறு மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், பெரிய நம்பரோட சைனை போட்டு என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த 2 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா என்னென்னா ப்ளஸ்ஸு. ஒரே மாதிரி சிம்பிள் வந்து என்ன பண்ணுவீங்க, ப்ளஸ்ஸு. அப்போ மைனஸும் நமக்கு என்ன தான் வரும், ப்ளஸ் தான் வரும். வேறு மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா மைனஸ், ப்ளஸ்ஸும் மைனஸ் வந்து என்னது, மைனஸ். அதே மாதிரி மைனஸும் ப்ளஸ்ஸும் வந்து என்னது, மைனஸ். அப்போ ஒரே மாதிரி சிம்பிள் வந்தால் ப்ளஸ்ஸு,
வேறு மாதிரி சிம்பிள் வந்தால் என்னது மைனஸ். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம படிக்கலாம். இப்போ 5 × 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும் 15. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துமே நீங்கள் பெருக்க தான் செய்வீங்க. பெருக்கல்லாம் பெருக்குவீங்க, இல்லை வகுத்தல்லாம் வகுத்து எழுதுவீங்க. இதில் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. அடிஷன் சப்ட்ராக்ஷன் மாதிரி என்ன ஆகாது, எந்த ஆப்ரேஷனும் வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. சரியா? 5 × 3 மைனஸ் கிடைக்கும், 15 கிடைக்கும். அதே மாதிரி -5 × -3 இருந்தாலும் மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் என்ன போடுவீங்க, 15 போடுவீங்க. சரியா? அடுத்தது இப்போ வேறு மாதிரி சிம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். +5 × -3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 5 × 3 என்னது 15. அப்போ என்ன போடுவீங்க, -15. அதே மாதிரி -5 × +3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ -5 × 3 நம்ம என்ன இருக்கும், -15 கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளோட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரூல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல், பேசிக் ரூல். சரியா? ஸோ அடுத்தது நம்ம ரெண்டாவது ரூல் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ரெண்டாவது ரூல் வந்து என்ன அப்படின்னா ஃப்ராக்ஷன். தமிழ் என்ன சொல்லுவாங்க, பின்னங்கள் சொல்லுவாங்க. ஸோ பின்னங்கள் எப்படி இருக்கும், A/B ஃபார்மேட்டில் இருக்கும். மேலே இருக்கிறது வந்து என்னது, நியூமரேட்டர். கீழே இருக்கிறது வந்து என்னது, டினாமினேட்டர். அதாவது மேலே இருக்கிறது என்ன சொல்லுவாங்க, தொகுதின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறது என்ன சொல்லுவாங்க, பகுதின்னு சொல்லுவாங்க. அதாவது தொப்பி பாதம்னு சொல்லுவோம்ல, அதான் மேலே இருக்கிறது வந்து என்னது தொகுதி, கீழே இருக்கிறது வந்து என்னது பகுதி. ஸோ இதோட நம்ம ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இதோட ஆப்ரேஷன்ஸ் பார்க்கும்போது நம்ம வந்து 2 நம்பர் எடுத்துக்கலாம். 2/3 ப்ளஸ் ஒரு 5/6ன்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்போ இந்த 2/3ல் வேறு என்னெல்லாம் வரும், 2/3 மைனஸ் 5/6ன்னு வரலாம். அப்படி இல்லைனா என்ன வரலாம், 2/3 × 5/6ன்னு வரலாம். அப்படி இல்லைனா எப்படி வரலாம், 2/3 டிவைடட் பை 5/6ன்னு வரும். அப்போ 4 ஆப்ரேஷன் நமக்கு வரும். ப்ளஸ் வரும், மைனஸ் வரும், மல்டிப்ளிகேஷன் வரும், டிவிஷன் வரும். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ப்ளஸ்ஸு மைனஸ்க்கு ஒரே மாதிரி ரூல் தான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக? அப்போ இந்த ப்ளஸ்ஸு மைனஸ்க்கு ஒரே மாதிரி ரூல் தான். என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 × 6 எவ்வளவு, 12. சரியா? இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ 3 × 5 எவ்வளவு, 15. ஸோ 2 × 6 12, நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குன்னா நான் ப்ளஸ் போட்டேன். 3 × 5 15. பண்ணிவிட்டு என்ன பண்ணால் ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்போ 3 × 6 எவ்வளவு, 18. அப்போ 15ம் 12 நமக்கு எவ்வளோ இருக்கும், 27. 27 டிவைட் பை என்ன போடுவீங்க, 18 போட்டுருவீங்க. சரியா? ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள். 2 × 6 எவ்வளவு, 12. இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ். 3 × 5 எவ்வளவு, 15. டிவைட் பை என்ன போடுவோம், அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் மல்டிப்ளை பண்ணுவோம், 18 போட்டுருவோம். இப்போ பாருங்கள், இங்கே வந்து +12 -15 ரெண்டுமே வேறு வேறு சிம்பிள். அப்போ என்ன பண்ணோம், பெரிய நம்பரோட அடையாளம் பண்ணும். பெரிய நம்பரோட அடையாளம் வந்து என்னது, மைனஸ் போட்டு என்ன பண்ணுவோம், கழிப்போம். அப்போ 15 12 கழிச்சா 3. அப்போ -3 டிவைட் பை 18. இது கேன்சல் பண்ணால் பண்ணிக்கலாம். 1 3 3, 6 3 18. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், -1/6ன்னு கிடைக்கும். சொல்கிற புரியுதா? ஸோ ப்ளஸ் மைனஸ் ரூல் எல்லா இடத்துலையுமே அப்ளை ஆகும். அதை படித்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வெட்டு, மல்டிப்ளிகேஷனாலே வெட்டுன்னு அர்த்தம். ஏதாவது காமனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 2 6 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம வெட்டுன்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் வெட்ட முடியும். ப்ளஸ் மைனஸ் என்ன பண்ண முடியாதுன்னா வெட்ட முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 2/3 + 5/6ன்னு இருக்கும். 1 2 3 2 6ன்னு வெட்டி வைப்பாங்க. வெட்ட முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது. இந்த இடத்துல வெட்டுன்னு அவனே கொடுத்துருப்பான், கிராஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வெட்டுன்னு கொடுத்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், வெட்டவே முடியும், இல்லைன்னா வெட்ட முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இதை நான் எப்படி கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஒரு 2 இருக்குது. சரியா? இந்த 6ல் எத்தனை 2 இருக்குது, 3 2 இருக்குது. அப்போ 1 2 2 3 2 6 நான் கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே எதுவுமே அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணவே முடியலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நியூமரேட்டர் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 × 5 எவ்வளவு, 5. 3 × 3 எவ்வளவு, 9. ஸோ இதுதான் ஆன்சர். ஒருவேளை கேன்சலே பண்ண முடியலை, இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 1/3 + 2/5ன்னு கொடுத்துருக்காங்க. கேன்சலே எதுவும் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த நியூமரேட்டர் வந்து என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுங்க. ப்ளஸ் இல்லை, மல்டிப்ளிகேஷன். சரியா? நியூமரேட்டர் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம் 2. டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 15 கிடைக்கும். புரிஞ்சுதுல்ல? சரி, அடுத்தது டிவிஷன். ஸோ இந்த டிவிஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டிவிஷன் நம்ம என்ன பண்ணோம், முதல்ல மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணணும், மாற்றணும். டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணணும், மாற்றணும். மாற்றிட்டு நம்ம சால்வ் பண்ணணும். எப்படின்னா, இந்த 2/3 அப்படியே வைக்கணும்.
இந்த டிவிஷன் என்ன ஆகும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனாக மாறும்போது 2/3 அப்படியே வச்சுட்டு இந்த டிவிஷன் நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றோம் அப்படின்னா இந்த 5/6 என்ன பண்ணணும், தலைகீழாக போடணும். சரியா, 5/6 எப்படி போடுவீங்க, 6. அப்போ இதை கேன்சல் பண்ணலாமா, 1 3s 3, 2 3s 6. ஏன்னா எல்லாம் மல்டிப்ளை ஆச்சுல, மல்டிப்ளிகேஷனில் இருந்தாலும் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். அப்போ 1 3s 3, 2 3s 6. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2s 4 /5. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும், 4/5 இருக்கும். சரியா, ஸோ நமக்கு இந்த பின்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பின்னம் வரதுல இந்த 4 ஆப்ரேஷன் வரும். ப்ளஸ்ஸு மைனஸ் அப்புறம் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். ப்ளஸ் மைனஸ் நமக்கு தெரியும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணணும். டிவிஷன் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லைனா நியூமரேட்டர் பெருக்கும், டினாமினேட்டர் பெருக்கும், வரக்கூடியது ஆன்சர் கிடைக்கும். டிவிஷன் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் என்ன பண்ணுவோம், அப்படியே வைப்போம். கரெக்டாக. ரெண்டாவது என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் போட்டு அதை என்ன பண்ணுவோம், ரெண்டாவது ஃப்ராக்ஷன் என்ன பண்ணுவோம், தலையில் எழுதுவோம். ரெசிப்ரோக்கில் என்ன பண்ணுவோம், எழுதுவோம். சரியா, ஸோ இந்த ரூலை நல்லா படிச்சுக்கோங்கப்பா. சரியா, ரூலை நம்ம நல்லா தெரிஞ்சாலே போதும், என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக போடலாம். சரியா, ஸோ தேர்ட் ரூல். சரியா, இந்த தேர்ட் ரூல் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ 2 நம்பர் வச்சு ஃப்ராக்ஷன் படித்தோம் அப்படி தானே, அதே மாதிரி 2க்கு மேலே 3 4 5 6 அந்த மாதிரி பின்னம் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல் இந்த ரூல் 3 தான். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கு, ரேஷியோ ப்ரொபோர்ஷன், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், சால்வ் பண்ணுவோம். அதனால் இந்த ரூலை வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாகவே படிச்சுக்கோங்க. சரியா, ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து ரூல் எடுக்கலாம். ஸோ 2/3 ப்ளஸ் 5/6 ப்ளஸ் ஒரு 1/9 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 3 4 எப்படினாலும் இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல டினாமினேட்டர் இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நியூமரேட்டர் டினாமினேட்டர் சொல்லியிருந்தேன். கரெக்டாக. அப்போ டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கணும். இப்போ டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா 3 6 9 தான் டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ 3ஆல் போட்டோம் அப்படின்னா 1 3 3, 2 3 6, 3 3 9. இதுக்கு மேலே போட முடியாது. ஸோ 2 6, 6 3 18. அப்போ எல்சிஎம் நமக்கு என்ன கிடச்சிரும், 18ன்னு கிடச்சிரும். இப்போ எல்சிஎம் கிடச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டினாமினேட்டர் இந்த 3 இருக்குல்ல, இதை கூட எதை மல்டிப்ளை பண்ணால் இந்த 18 கிடைக்குன்னு பார்க்கணும். இந்த எல்சிஎம் 18 கிடைக்குன்னு பார்க்கணும். அப்போ 3 கூட 6 மல்டிப்ளை பண்ணால் 18 கிடைக்கும். கரெக்டாக. ஸோ மேலே என்ன பண்ணால் அதே 6ஆல் பெருக்கிடணும். அப்போ 2 × 6 எவ்வளவு, 12. அடுத்துங்க ப்ளஸ் சிம்பிள் இருக்கனால ப்ளஸ் போட்டால் மைனஸ் தான் நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். சரியா, ஸோ அடுத்து இந்த 6 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 18 வருதுன்னு பார்க்கணும். 6 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் 18 வரும். அப்போ மேலே என்ன பண்ணிடுங்க, அதே மாதிரி 3ஆல் பெருக்கிடுவேன். ஸோ 5 × 3 எனக்கு என்ன கிடைக்கும், 15 கிடைக்கும். ப்ளஸ் சிம்பிள் இருக்கனால ப்ளஸ் போட்டுறேன். நம்ம 9 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 18 கிடைக்கும், 2 மல்டிப்ளை பண்ணால் 18 கிடைக்கும். அதுக்கப்புறம் மேலே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. அப்போ 1 × 2 நமக்கு என்ன கிடச்சிரும், 2ன்னு கிடச்சிரும். அப்போ 15 12 27 ப்ளஸ் 2 எவ்வளவு, 28/18. சரியா, ஸோ 2க்கு மேலே ஃப்ராக்ஷன் வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், இதே மாதிரி தான் சால்வ் பண்ணுவோம். சரியா, ஸோ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். (1/4 + 3/8 + 5/2). சரியா, ஸோ இந்த மாதிரி ஒரு சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், டினாமினேட்டருக்கு என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். கரெக்டாக. ஸோ டினாமினேட்டர் வேல்யூ வந்து என்னது, டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுப்போம். ஸோ டினாமினேட்டர் வேல்யூ 4 8 12. நாலால் போட்டிங்கன்னா 1 நாள் 4, 2 நாள் 8, 3 நாங்க 12. இதுக்கு மேலே போட முடியாது. கரெக்டாக. அப்போ 4 2 8, 8 3 24. அப்போ எல்சிஎம் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 24 கிடைக்குது. என்ன பண்ணுவோம், இது கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 24 வருதுன்னு பார்க்கணும். அப்போ 4 × 6 24. அப்போ மேலே என்ன பண்ணுவீங்க, 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ 1 × 6 எவ்வளோ கிடைக்கும், 6 ப்ளஸ் 8 × 3 எவ்வளவு, 24. அப்போ மேலே என்ன பண்ணுவீங்க, 3ஆல் பெருக்கிடுவீங்க. அப்போ 3 × 3 எவ்வளவு, 9. 12 × 2 எவ்வளவு, 24. அப்போ மேலே என்ன பண்ணுவீங்க, 2ஆல் பெருக்கிடுவீங்க. ஸோ 5 × 2 எவ்வளோ கிடைக்கும், 10. அப்போ 10 19 6 எவ்வளவு, 25. ஸோ 25/24 தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா, ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த எல்சிஎம் மெத்தட் தெரிஞ்சிருக்கணும்.
நான் இன்னொரு கொஸ்டின் கூட நான் இதற்கான எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்கள். தெரிலனா மட்டும் இதை பாருங்கள். சரியா? ஸோ 1/2 minus 2/3 plus 4/5. ஸோ என்ன பண்ணுவோம், டினாமினேட்டருக்கு என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். கரெக்டாக? ஸோ கவனிங்க. ஸோ டினாமினேட்டருக்கு வந்து எல்சிஎம் எடுப்போம். ஸோ டினாமினேட்டரோட வேல்யூ வந்து என்னெல்லாம் 2, 3, 5 இருக்குது. ஸோ எந்த காமன் நம்பருமே இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 2 3 6, 6 5 30. அப்போ அந்த எல்சிஎம்மோட வேல்யூ எவ்வளவு, 30. அப்போ 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 30 வரும், 15 மல்டிப்ளை பண்ணால் 30 வரும். கரெக்டாக? அப்போ 2 × 15 எவ்வளவு, 30. அப்போ மேலேயும் 1 × 15 போட்டுருவீங்க. அப்போ 1 × 15 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 15. நடுவில் இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ் இருக்கா? ஸோ என்ன போடுவீங்க, மைனஸ் போடுவீங்க. சரியா? அடுத்தது 3 × 10 எவ்வளவு, 30. அப்போது 2 × 10 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 20 நமக்கு கிடைச்சிடும். சரியா? அடுத்து நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் போடலாம். அடுத்து 5 × 6 எவ்வளவு, 30. அப்போ மேலே 4 × 6 போடுவீங்க. ஸோ 4 × 6 எவ்வளோ கிடைக்கும், 24. சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போ முதல்ல இந்த ப்ளஸ் டேம் எடுத்து கூட்டிடுங்க. அப்போ 15 24 39. அப்போது 39 மைனஸ் 20 டிவைட் பை என்ன போடுவீங்க, 30. அப்போ 39லேருந்து 20 கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், 19. ஸோ 19/30 தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ இந்த 3 கொஷின்ஸ்மா தான் அடுத்தடுத்து நமக்கு வரும். அதனால் இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இதே கொஸ்டினில் நமக்கு மல்டிப்ளிகேஷனில் டிவிஷனில் வந்து என்ன பண்ணோம், அதாவது 2க்கு மேலே 3 ஃப்ராக்ஷன் 4 ஃப்ராக்ஷன் போகும்போது மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் தான் நம்ம என்ன பண்ணோம். சரியா? இப்போ இதே கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டூ பை த்ரீ ப்ளஸ் இன்ட்டு போடுங்க. ஸோ 2/3 இன்ட்டு 5/6 இன்ட்டு 1/9. அதே நேரத்தில் இப்படி இருக்குது, 2/3 டிவைடட் பை 5/6 டிவைடட் பை 1/9 இருக்குது. ஸோ முதலே சொல்லியிருந்தேன், மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் ஏதாவது காமனாக இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ இதில் எதுவுமே காமனாக கேன்சல் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவீங்க, நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 2 5 10 × 1 எவ்வளவு, 10 மேலே போட்டுடலாம். கீழே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 18 18 × 9 18 9 மல்டிப்ளை பண்ண ஒரு வேல்யூ வரும்ல, அதான் இதுக்கு ஆன்சராக இருக்கும். சரியா? அதே இது டிவிஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், மொதல் ஃப்ராக்ஷன் அப்படியே வைப்போம். ரெண்டாவது இந்த டிவிஷன் என்ன பண்ணுவீங்க, மல்டிப்ளிகேஷனாக மாற்றுவீங்க. மாற்றும் போது இது என்ன ஆயிரும், தலைகீழாக மாறிடும். ஸோ அந்த 5/6ங்கிறது எப்படி மாறிடும், 6/5ன்னு மாறிடும். சரியா? அதே மாதிரி இந்த டிவிஷன் என்ன பண்ணுவோம், நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றுவோம். அப்போ அந்த 6 அடுத்து இருக்கிற அந்த 1/9 எப்படி மாறிடும், நமக்கு 9/1 மாறிடும். சரியா? கேன்சல் பண்ணலாமா, 1 3s 3 2 3s 6. அப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ண தான் செய்யணும், வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 2 4 4 9 எவ்வளவு, 36 டிவைட் பை என்ன போடுவீங்க, 5. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும், 36 டிவைட் பை 5 இருக்கும். சரியா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் தரேன். அதே கொஸ்டின் தான் நமக்கு, 1/4 இன்ட்டு 3/8 இன்ட்டு 5/12. ஸோ நம்ம இதால் கேன்சல் பண்ணலாம். 1 3s 3 4 3s 12. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். கரெக்டாக? அப்போ 5 டிவைட் பை என்னாங்க 32 × 4 தான் நமக்கு என்ன தான் இருக்கும், ஆன்சராக இருக்கும். சரியா? இப்போ இதே கொஸ்டின் டிவிஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1/4 டிவைடட் பை 3/8 டிவைடட் பை 5/12 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம், 1/4 அப்படியே வைப்போம். இந்த டிவிஷன் என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷனாக மாறும்போது என்ன ஆகும், தலைகீழாக மாறும். 3/8 வந்து எப்படி மாறிடும், 8/3 மாறும். அதே மாதிரி இந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும்போது இந்த 5/12 எப்படி மாறிடும், 12 டிவைட் பை 5 மாறிடும். சரியா? இப்போ இது கேன்சல் பண்ணலாமா, 1 4 4 3 4 12. இந்த 3 என்ன ஆயிரும், கட் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் நமக்கு எல்லாம் இருக்கும் 8/5. சரியா? ஸோ நமக்கு இந்த ரூல் 3 அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா?
அடுத்தது நம்ம படிக்கிறது வந்து என்ன அப்படின்னா ரூல் 4. சரியா? ஒரு நிமிஷம். சரி, கவனிங்க. ஸோ ரூல் 4 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸ் நம்ம ஒன்று படித்தோம். கரெக்டாக? ப்ளஸ்ஸு மைனஸ் ஒரு பேரன் படித்தோம். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஒரு பேரன் படித்தோம். இந்த ப்ளஸ்ஸு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா மைனஸாக மாறிடும். சரியா? இந்த ப்ளஸ்ஸு இந்த பார்டர் கிராஸ் ஆகி இங்கே போச்சு அப்படின்னா எப்படி மாறிடும்? மைனஸாக மாறிடும். அதே மாதிரி மைனஸ் இந்த ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சு எப்படி மாறிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனும். மல்டிப்ளிகேஷன் ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா டிவிஷனாக மாறிடும். டிவிஷன் ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா எப்படி மாறிடும்? மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். சரியா? நம்ம எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இப்போது நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 5 = 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ப்ளஸ் வந்து நமக்கு இந்த சைடு போச்சு அப்படின்னா எப்படி மாறும்? மைனஸாக மாறிடும். அப்போ எக்ஸ் = என்ன ஆயிரும்? 10 -5 மாறிடும். இந்த +5 இங்கே ரொம்ப எப்படி மாறிடும்? -5 மாறிடும். அப்போ 10லேருந்து 5 கழிச்சு என்ன ஆயிரும்? 5. அப்போ எக்ஸ் = நமக்கு என்ன போட்டுருவோம்? 5ன்னு போட்டுருவோம். சரியா? அதே மாதிரி எக்ஸ் -5 = 10ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கிற மைனஸ் இங்கே போய் எப்படி மாறிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ எக்ஸ் = என்ன போடுவீங்க? 10 + 5. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஆயிரும்? 15ன்னு மாறி. புரியுதுல்ல? இதே மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸ் × 5 = 10ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எக்ஸ் இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷனுக்கு போகும்போது எப்படி மாறிடும்? டிவிஷனாக மாறிடும். அப்போ 10 / என்ன போடுவீங்க? 5 போடுவீங்க. ஸோ 4 5 5 2 10. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்கப்பா. நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாகவே கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா எக்ஸ் × 5 = 10. இங்கே எல்லாமே இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. இங்கே ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் இருக்குது. டேரெக்டாகவே கேன்சல் பண்ணலாம். 4 5 5 2 10. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? 2. டேரெக்டாகவே போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடெலாம் என்ன பண்ண வேண்டாம்? மாற்ற வேண்டாம். சரியா? அதே இதில் டிவிஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்குது. x/5 = 10. இங்கே டிவிஷன் இருக்குது. கரெக்டாக? அப்போ இந்த டிவிஷனுக்கு போகும்போது எப்படி மாறிடும்? மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அப்போ எக்ஸ் = என்ன ஆயிரும்? 10 × 5. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன ஆகும்? 50 ஆகும். புரியுதுல்ல? ஸோ இந்த ரூல் 4 என்ன பண்ணிக்கோங்க? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ரூல் 5. ஸோ ரூல் 5 வந்து என்ன அப்படின்னா மிக்சட் ஃப்ராக்ஷன். ரூல் 5 வந்து என்ன அப்படின்னா மிக்சட் ஃப்ராக்ஷன். ஸோ கலப்பு பின்னங்கள் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கலப்பு பின்னங்கள் சொல்லுவாங்க. ஸோ ஒரு கலப்பு பின்னத்தை நம்ம பின்னமாக மாற்ற தெரியணும். சரியா? இப்போ 2 1/3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றினா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 கூட 3 மல்டிப்ளை பண்ணணும். என்னது? 2 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் 6. கரெக்டாக? 2 கூட 3 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 6 கிடைக்கும். சரியா? இந்த 6 கூட இது என்ன பண்ணிடணும்? ஆட் பண்ணிடணும். இது என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்போ 7 3 6 + 1 எவ்வளவு? 7. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? 7/3 இருக்கும். சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ 3 2/4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணும்? இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவீங்க? மல்டிப்ளை பண்ணுவீங்க. முன்னாங்க 12 + எவ்வளவு? 2. அப்போ 12 2 எவ்வளவு? 14/4. சரியா? ஸோ இன்னொரு ஃப்ராக்ஷன் கூட நான் எழுதுகிறேன். ஸோ 1 5/6 இருக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க? இதை மல்டிப்ளை பண்ணுவீங்க. 1 × 6 6 + 5. அப்போ 6 + 5 எவ்வளவு? 11. ஸோ 11/6ன்னு போட்டுருவீங்க. சரியா? அதே நேரத்தில் நமக்கு இந்த ஃப்ராக்ஷனே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்ற தெரியணும். சரியா? இப்போ 7/3 அப்படின்னா இந்த 7ல் எத்தனை 3 இருக்குன்னு பார்க்கணும். இந்த 7 இருக்குல்ல, இந்த 7ல் எத்தனை 3 இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை 3 இருக்கும்? 2 3 இருக்கும். 2 3 6. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 1. ஸோ 1/3 அப்படியே போட்டால் போதும். புரியுதா? இந்த 14 எடுத்துக்கோங்களேன். 14ல் எத்தனை 4 இருக்கும்?
3 4s are 12, 3 4s are 12, அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் 2, ஸோ 2/4. அதே மாதிரி 11ல் ஒரு 6 தான் இருக்கும், அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 5, ஸோ 5/6. ஸோ ஒரு ஃப்ராக்ஷனையும் நமக்கு என்ன பண்ணணும், மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்ற தெரியணும், மிக்சர் ஃப்ராக்ஷனை ஃப்ராக்ஷனாகவும் என்ன பண்ணியிருக்கணும், மாற்ற தெரிஞ்சிருக்கணும். இந்த ரூல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல். சரியா? அடுத்தது நீங்கள் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தெரியக்கூடிய ரூல் வந்து என்ன அப்படின்னா போன் மாஸ் அப்படிங்கிற ரூல். சரியா? இதுதான் ரூல் நம்பர் 6. ஸோ இது போக நான் இந்த சாப்டர்ஸ்குள்ளாடியே டெசிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், சர்ட்ஸ்ன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், பேசிக்ஸ். இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ரூல் 6 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, போன் மாஸ் ரூல். சரியா? இந்த போன் மாஸ்னால் ஒவ்வொரு லெட்டருக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது. சரியா? இல்லை பீனா என்னென்னா ப்ராக்கெட். ஒரு இது ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆனாலே அது என்ன சொல்லுவாங்க, ப்ராக்கெட் சொல்லுவாங்க. அது என்ன ஷேப் ஆனாலும் இருக்கலாம். ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்னது, ப்ராக்கெட். ஓனா என்ன சொல்லுவாங்கன்னா ஆஃப். ஓனா என்னது, ஆஃப். தமிழில் என்ன இருக்கும் அப்படின்னா இல், அப்படி இல்லைன்னா இன்னுன்னு இருக்கும். சரியா? டீனா என்னது, டிவிஷன். எம்னா என்னது, மல்டிப்ளிகேஷன். ஏனா என்னது, அடிஷன். எஸ்னா வந்து என்னது, சப்ட்ராக்ஷன். ஸோ ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆர்டர்லாம் என்ன பண்ணுவோம், கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். முதல்ல ப்ராக்கெட் சால்வ் பண்ணுவோம், அடுத்தது ஆஃப் சால்வ் பண்ணுவோம், அடுத்தது டிவிஷன் சால்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அடுத்துக்கப்புறம் அடிஷன், கடைசியாக தான் நீங்கள் எதை சால்வ் பண்ணணும், சப்ட்ராக்ஷன் வந்து சால்வ் பண்ணணும். சரியா? இல்லை ஆஃப் இல் இன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்ட்டுன்னு அர்த்தம். ஸோ கொஸ்டினில் எங்கேயாவது ஆஃப் இல்லைனா இல் இன்னு வந்தது அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இன்ட்டு போட்டுருங்க. சரியா? ஸோ இந்த ரூல்ஸ் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த ரூல்ஸ் நல்லா படிச்சுட்டு இந்த டெசிமல்ஸ் அண்ட் சட்ஸ் இது ரெண்டும் தெரிஞ்சால் போதும், நம்ம என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸை ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஸோ அடுத்தடுத்த கிளாஸஸில் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் இதுவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை தெளிவாக நோட் பண்ணிவிட்டு இந்த ரூலை தெளிவாக படிங்க. திரும்பவும் சொல்கிறேன், ரூல் தெரிஞ்சால் மேக்ஸ் செய்யலாம். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.